ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேல்மாறல் பற்றி பார்க்க போகிறோம். வேல்மாறல் மகாமந்திரம் சிறப்பு வாய்ந்தது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் வேல்மாறல் படிக்காதவங்க இனிமேல் வேல்மாறல் படித்தா எப்படி இருக்குங்கிறத படிச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட தீராத பிரச்சனை, தீராத நோய், கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல். அதைவிட மிக முக்கியமானது, வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கை வேல் அருகில் இருப்பதை உணர முடியும். வேல்மாறலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும். இந்த முறையில் வேல்மாறல் படித்தால் நிச்சயம் நினைத்தது நடக்கும். வேல்மாறலையும் திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை காண முடியும். நமக்கு துணையாக முருகன் நம் உடனேயே இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர முடியும். புதிதாக வேல்மாறல் படிக்க போறீங்களா? முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் வேல்மாறல். கந்தசஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக அதிக மாணவர்களால் இணையதளத்தில் தேடப்பட்ட பாடல் வேல்மாறல்தான். மிக வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம் வேல்மாறல். ஆனால் வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாக அறிய முடியாமல் இருக்கிறார்கள். புதிதாக வேல்மாறல் படிக்க ஆரம்பிப்பவர்கள் அல்லது வேல்மாறல் படிக்கும் சரியான முறை தெரியாது என்பவர்களுக்கான பதிவுதான் இது. வேல்மாறல் வரலாறு. முருகப்பெருமான் மீது 1.5 லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதுதான் வேல்வகுப்பு. வேல்வகுப்பு, வேல்மாறல் இரண்டுமே ஒன்றுதான். அருணகிரிநாதர் இயற்றிய வேல்வகுப்பு என்னும் 16 வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போல் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியதுதான் இன்று நாம் படிக்கும் வேல்மாறல். இது பாடப்பட்ட தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்தில்தான்.